வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே ஓடிக்கொண்டு இருந்த ஒரு சிறப்பு ரயிலை பற்றி தான். இப்போது ராமேஸ்வரத்திற்கு பாம்பன் பாலம் திறக்கப்பட்டு சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே மதுரை திண்டுக்கல் வழியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. மார்ச், ஏப்ரல், மே ஆகிய காலங்களில் கோடை காலம் அப்படிங்கிறதுனால, விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பயணிகள் இருப்பார்கள் அப்படின்னு இந்த ரயில் இயக்குனாங்க. தொடர்ந்து இயக்குனாங்க. உடையில் கொஞ்ச நாள் நிறுத்தினாங்க, வரவேற்பு குறைவு அப்படின்னு. ஆனால் அப்போது இருந்த சூழ்நிலை வேறு. 2 வருஷம் ராமேஸ்வரத்துக்கு ரயில் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ரயில் விட்ட உடனே ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது வர தொடங்குச்சு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான மக்கள் ராமேஸ்வரத்திற்கு மீண்டும் ரயில்கள் இயக்கப்படுறதுனால, வந்து போயிட்டு இருக்கிறதுனால, இந்த பழைய சிறப்பு ரயில் கடந்த ஆண்டு 3 மாதம் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் தினமும் காலையில் விழுப்புரத்தில் இருந்து புறப்பட்டு திருச்சி, திண்டுக்கல், மதுரை வழியாக மானாமதுரை போய் அங்கிருந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும் சென்று கொண்டிருந்த அந்த ரயில் மீண்டும் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. காரணம், அதிகப்படியான மக்கள் பயணிப்பது, இன்னொன்று தொடர்ச்சியான விடுமுறைகள் வர இருப்பதனால அதிகப்படியான மக்களுக்கு தேவைக்கு சரி செய்வதற்காக மீண்டும் இந்த சிறப்பு ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை விழுப்புரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்குமே ஒரு கூடுதலாக ஒரு ரயில் அப்படிங்கிறது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. எனவே ரயில்வே நிர்வாகம் மீண்டும் அந்த சிறப்பு ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. ரயில்வேவின் கையில் தான் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.